நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ச்சே அன்னைக்கு அப்படி பண்ணிருக்க கூடாதோன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் நம்மளோட இன்னிய நாள வாழ விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த குற்ற உணர்வுங்கிற பாரத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது? வாங்க ஒரு அருமையான கதை மூலியமா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிய பாருங்க. சுமக்க முடியாத பெரும் பாரம். கேட்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஒரு சோகமான கடந்த காலம் அது நம்ம மனசு மேல எவ்வளவு பெரிய பாரத்தை ஏத்தி நம்மள முன்னாடி போகவே விடாம கட்டி போடுதுங்கிறத இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. நாம பார்க்க போற கதையோட ஆணி வேறே இதுதான். வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு சுரேஷ். அவர் ஒரு படகோட்டி. ஆனா உண்மையில சொல்ல போனா அவர் தன்னோட கடந்த காலத்துக்கே ஒரு கைதியா இருந்தார். ஒரே ஒரு சோகமான சம்பவம் அது போதும் அவரோட மொத்த நிகழ்காலத்தையும் திருடிடுச்சு. சுரேஷுக்கு அவரோட பாஸ்ட்ங்கிறது வெறும் ஞாபகம் மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய கல்லு மாதிரி. ஒவ்வொரு நாளும் அந்த கல்லை தூக்கிட்டு தான் அவர் வாழ்ந்தார். அவர் சிரிக்க முயற்சி பண்ணா கூட அந்த பாரம் அவரை கீழே இழுத்துடும். அந்த அளவுக்கு அது அவரை பாதிச்சுது. அப்படி என்னதான் நடந்ததுன்னு நீங்க கேட்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மோசமான விபத்துல சுரேஷ் தன்னோட தம்பியை இழந்துட்டாரு. அதுக்கு முழுக்க முழுக்க தான் காரணம்னு அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த ஒரு எண்ணம் அவரை ஒரு சுழல் மாதிரி உள்ள இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. குற்ற உணர்வுல மூழ்கி தன்னோட சோகமான நினைவுகளுக்குள்ளேயே ஒரு கைதி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்படி விரக்தியில வாழ்ந்துட்டு இருந்த சுரேஷோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் வரப்போகுது. பரணின்னு ஒரு குட்டி பொண்ணு, அவளோட ஒரு சந்திப்பு சுரேஷோட வாழ்க்கையே மாத்தப் போகுது. ஒரு நாள் படகுல பயணம் செய்யும்போது அந்த சின்ன பொண்ணு பரணி ரொம்ப இயல்பா சுரேஷ பார்த்து கேட்டா, ஏன் அங்கிள் நீங்க எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கீங்க? அந்த கேள்விக்கு சுரேஷ் ரொம்ப சோர்வா தம் மனசுல இருக்கிற மொத்த பாரத்தையும் இறக்கி வைக்கிற மாதிரி சொன்னாரு. நான் கடந்த காலத்தோட சுமைய சுமந்துட்டு இருக்கேன் பாப்பா. ஆனா இதுக்கு அந்த சின்ன பொண்ணு கேட்ட பதில் தான் சுரேஷோட உலகத்தையே புரட்டி போடுச்சு. அவ கேட்டா, சரி அங்கிள், நேற்றைய சுமைய நீங்க சுமந்தா எப்படி உங்களால இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க, எவ்ளோ ஆழமான கேள்வி. பரணி கேட்ட அந்த கேள்வி சுரேஷ அப்படியே உலுக்கிடுச்சு. அவர் தினமும் பார்க்குற அந்த ஆறு தான். ஆனா அன்னைக்கு தான் முதல் முறையா அந்த ஆற்ற ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறார். இத்தனை நாளா அவர் கூடவே இருந்த அந்த நதி அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது. அப்பதான் சுரேஷுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவர் தன்னை அந்த நதியோட ஒப்பிட்டு பார்க்கறாரு. ஒரு பக்கம் கடந்த காலத்திலே சிக்கி ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற அவரு, இன்னொரு பக்கம் அந்த நதி. அது நேத்து அடிச்சுட்டு வந்த இலை குப்பன்னு எதையுமே பிடிச்சு வச்சுக்கல. அது பாட்டுக்கு முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. சோகத்தில் அவர் தேங்கி நிற்க, நதியோ ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த ஒரு நொடியில அவருக்கு ஒரு பெரிய உண்மை புரியுது. நதி மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். அது எதையும் பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல, அது பாட்டுக்கு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கு. நாமளும் கடந்த காலத்தையும் பிடிச்சுக்கிட்டு நங்கூரம் போட்ட மாதிரி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, சுரேஷுக்கு கிடைச்ச இந்த ஞானம் நமக்கும் ஒரு பெரிய பாடம். இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட கடந்த காலம்ங்கிறது ஒரு பாடம், ஆயுள் தண்டனை கிடையாது. அங்க நடந்த தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு நாம முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். அதை நம்மளோட வாழ்க்கையே முடக்கிற ஒரு சிறையா மாத்திக்க கூடாது. அதனால அந்த பாரத்தை மனசார இறக்கி வைங்க. நேற்றைய சோகங்களை இன்னைக்கும் தோள்ல சுமந்துட்டு இருந்தா அது இன்றைய சந்தோஷத்தை தான் நசுக்கும். அந்த பாரத்தை இறக்கி வச்சாதான் நம்ம வாழ்க்கை லேசா நிம்மதியா இருக்கும். விலை மதிப்பற்றது, அதாவது ரொம்ப மதிப்பு மிக்கது, முக்கியமான ஒண்ணு. அதை வீணாக்கவோ கவனக்குறைவா நடத்தவோ கூடாது. நம்மளோட நிகழ்காலம், அதாவது இந்த நிமிஷம் அப்படிதான் ரொம்ப விலை மதிப்பற்றது. அதை கடந்த காலத்துக்காக வீணாக்கலாமா? ஆக இந்த கதையோட முக்கியமான மெசேஜ் இதுதான். இன்னைக்குங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு. அத முழுசா வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க. நேற்றைய கைதியா இருந்து இந்த பரிசை வீணடிக்க வேண்டாம். சரி, இந்த விளக்கத்தோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. சுரேஷோட படகை ஒரு சுமை பாரமாக்கின மாதிரி உங்களோட வாழ்க்கை படகை எந்த கடந்த கால சுமை பாரமாக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நதியோட பாடத்தை ஏத்துக்கிட்டு அந்த பாரத்தை இறக்கி வைக்க நீங்க தயாரா?